கண்ணீர் விட்டு அந்த பிள்ளைங்களை அழ கூட முடியல, தண்ணீர் கூட வரல. எனக்கு சொன்ன ஒரு சில குழந்தைகள்லாம் பார்க்குறேன், கத்தி அழுகுறப்ப தண்ணீர் கூட வரல அந்த குழந்தைங்களாம். தூக்கி எடுக்கிறப்ப ஏமா ஒன்றும் இல்லம்மா நெஞ்சு தட்டி முக தட்டி கொடுக்குறப்ப அதுங்களுக்கு தண்ணீர் கூட வரல. அதுக்கு மூச்சு கத்து இல்லாம எவ்வளவு கடினமான மனிதராக இருந்தாலும் தாங்கிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. தூக்கி பாக்குறப்ப அந்த குழந்தைங்களுக்கு எது இருக்கா இல்லையாங்கிறோன்னு நமக்கு தெரியல. அதாவது தண்ணி மூஞ்சில் அடிச்சு எந்திரிமா 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 உனக்கு ஒன்றும் இல்லம்மா எந்திரிமா எந்திரிமா அப்படிங்கிறப்ப அதனால எந்திரிக்கவும் முடியல, பேசவும் இல்லை. அப்படியே மாதிரி நினைச்சு கூட பார்க்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சுங்க, ஏது போய் எது பண்ணுச்சுங்க, அதனால காப்பாற்ற முடியல. அவ்வளவு வலு இல்லைங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கு. காப்பாற்ற கையாப்படல. அந்த ஒரு தாய்மாரெல்லாம் காலை பிடிச்சி காப்பாத்திருப்பாங்க, காப்பாற்ற முடியுங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கு. இந்த வாழ்வுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சத்தம் போட்டு தூக்குப்பா 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 கூட்டத்துல தூக்குப்பா இவங்கெல்லாம் தூக்கணும்ப்பா சொல்லிட்டு சத்தம் போட்டு தூக்கணும். வலுவா மீறியும் உங்களால எங்களால் காப்பாற்ற முடியல. எவ்வளவு போராட்டங்களை எவ்வளவு சந்திப்போம் ஓட்டல. இப்படி ஒரு மனித கண்ணுக்கு முன்னாடியே மன்னிட்டு போறது, அதுல கூட இயலாமையில மன்னிட்டு போகிறது தாங்கவே இல்லை. புரியல பச்சை குழந்தைங்க தூக்க வைக்கல அப்படிங்கிறப்ப ஐயோ ஒரு ரத்த ஆக்கப்பட்டு நான் காலி வைக்க மாட்டேன்னு தெரியல, எங்க மாட்டேன்னே தெரியல. எல்லாரும் வாகனத்துக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்க, போக முடியல நம்மளால. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம எங்களால எவ்வளவு முடிஞ்சுக்கோ அவ்வளவு பண்ணோம். எவ்வளவு முடிஞ்சு எவ்வளவு பேர் தூக்கம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மக்கள் 100 பேர் ஒரே நேரத்துல அப்படியே சாஞ்சா அப்படி இருக்கும். அந்த விஜயோட வண்டி உள்ள வருது, உள்ள வரப்ப அப்படியே 100 பேர் அப்படியே சாயிறாங்க. சாயிறப்போ நம்ம கொஞ்சம் இளைஞரா இருக்க வச்சு கொஞ்சம் அங்கேயும் திருச்சி ஓடி திரும்பி அங்க வந்து அவங்களோட இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு எத்தனையோ போறாங்கன்னுட்டு அழுதுகிட்டு என் பிள்ளைய தூக்குங்களேன், எங்க அப்பா தூக்குங்களேன், எங்க அம்மா தூக்குங்களேன் அப்படின்னாரு. ஒரு ஐயா ஒருத்தர் ஒரு வயசு இருக்கும், ஒரு மக விஜயை பார்க்கணும்னு சொல்லிச்சா அந்த பொண்ணு பக்கத்து கத்தி அழுதுச்சு. எந்திரிங்கப்பா நான் அந்த அப்பா அவங்களை கூப்பிட்டு வந்தேன், நான் அந்த அப்பா அவங்களை கூப்பிட்டு எந்திரிங்கப்பா அப்படின்னு அந்த ஐயா அப்படியே எழுப்பிவிட்டு ஐயா எந்திரிக்கையான்னு தண்ணிகளை கொடுத்து வாயில பாட்டு ஊற்றணும் தண்ணி வெளில வந்து ஏன் வந்தாங்க ஏன் தெரியல. ஒரு பிணங்களுக்கு மத்தியில நடப்பினங்கள் மாதிரி அவங்கள இப்படி சரிபட்டதுனே எங்களுக்கு முடியல. எங்களால் யாரையும் தொடர்பு கொள்ளவும் இல்லை, யாரையும் பேசவும் போகணும், யாருக்கும் போடும் போல கிட்டவருக்கும் இல்லை, போலீஸையும் கடன் பண்ணல, அங்கேருந்து கிராஸ் பண்ணி போறதுக்கு யாரும் பேசவும் இல்லை. எல்லாம் அவ்வளவு மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் மக்கள் அப்படியே சாஞ்சி கிடக்குறாங்க. அவ்வளவு குழந்தை எவ்வளவு குழந்தைகளால் எந்திரிக்கவும் இல்லை, அவங்க யாரும் தெரியல, அவங்க யார் அப்பான்னு தெரியல, அவங்களுக்கு சொல்லவும் தெரியல. ஒரு பையன் என்னை குறித்து அங்கிள் இழுக்க முடியல. அவட ஒண்ணுல தைரியமா இருப்பா அப்படின்னு தூக்கி கொடுத்தாங்க. இவங்களோட இருக்கானான்னு கூட தெரியல. அதெல்லாம் தூக்குறப்ப அவ எவ்வளவு போராடி எங்களால முடிஞ்சதை கொஞ்சம் பேரை நாங்க லீக் பண்ணோம். அங்க இருக்க பசங்க ஹெல்ப் பண்ணாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி இன்னொரு கூட்டம் விஜயை பார்த்து சந்தோஷமா மகிழ்ச்சி, அதை பார்த்து வேதனையா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம இப்படி கிடைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்குறதுக்கான வேலையை தான் பார்த்தது. நாங்க இவங்க எல்லாமே தூக்கி நாங்க எப்ப போனது இவங்க எல்லாம் தூக்கி உட்கார வச்சு அவங்க இருக்காங்களா இல்லைன்னு தெரியல, தண்ணி ஊற்றணும். ஆனா அதெல்லாம் மீறி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் தூக்கம் சரியானதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. வந்து அவங்களை அப்படியே சாரையா தூக்கிட்டு போனாங்க. யாரும் இல்லைன்னு தெரியல. ஒரு பச்சை குழந்தையோட மனசு ஒரு முகம் இன்னும் அப்படியே முகத்துல இருக்கு. பாப்பா கை பிடிச்சு இருக்கா ஒரு
பெண் குழந்தை யாரும் தெரியல, தோல்ல கை போட்டுச்சு எனக்கு. தூக்கியம்மா எந்திரிமா எந்திரிமா எந்திரிமான்னு வைக்க. ஒரு செய்தியாளனுக்கு அவன் செய்தியை களத்திலிருந்து கொடுக்கிற போது அவன் அதுக்கு விட்னஸா விக்டிமான்னு தெரியாத பல தருணங்கள் ஒவ்வொரு செய்தியாளனுக்கும் வரும். பாரி கார்த்திக் அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறாரு. தொலைக்காட்சியில் நேரலையில் பார்க்கிற போதே பார்ப்பதற்கு கண் கூசுகிற, நமக்கு கண் கலங்குகிற இலக்கிய மனதை கொண்டவர்கள் அதை பார்க்கறதுக்கு நமக்கு தடுமாற்றங்கள் இருக்கிறது. ஒரு குழந்தை தகப்பன் என்கிற முறையில் செய்தியாளர் பாரி கார்த்திக் இந்த செய்தியை அணுகிய விதம் உண்மையிலே என்னுடைய 18-20 ஆண்டுகள் அனுபவத்தில் ஒரு செய்தியாளர் இவ்வளவு தூரம் உடைஞ்சிருக்கிறதுங்கிறது அந்த களத்தில் அந்த இடம் என்ன மாதிரி இருந்திருக்கும், அந்த காட்சிகள் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாரி கார்த்திக் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவரால் அதற்கு மேல் பேச முடியாமல் தொலைபேசி அவரே துண்டிச்சுக்கிட்டார். நமக்கு இங்கே டெஸ்கில் இருந்து அவரை திரும்ப தொடர்பு கொள்ளலாமான்னு கேட்டபோது கூட இல்லை, ஒரு செய்தியாளர் அழுகிறார்ங்கிற போது அந்த செய்தியாளரை அழவிடுவது தான் குறைந்தபட்சமாக அந்த மனசுக்கு கொடுக்குற நேர்த்தி. தற்போது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் படி சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்து சேர்ந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது கரூருக்கு காரில் போய்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக கரூருக்கு போகிறார். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் கரூரை அவர் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கரூர் அரசு மருத்துவமனை வாசலில் உயிர்களை உறவுகளை இழந்தவர்களுடைய ஓலம் தன்னால் கேட்க முடியவில்லை என நம்முடைய செய்தியாளர் சொல்வதை ஸ்டுடியோவிலிருந்து நம்மாலே கேட்க முடியவில்லை. இந்தியா இதுவரை பார்க்காத, அனுபவித்திராத, சந்தித்திராத ஒரு நிகழ்வு. பொதுவாக பெரும் கூட்டங்கள் ஏற்படுகிற திருவிழாக்கள் மாதிரியான, மழை வெள்ளம் மாதிரியான இயற்கை சீற்றங்கள், இந்த வகையிலான கூட்டங்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி மனிதர்கள் பலியாவது இந்தியாவுக்கான தலைப்புச் செய்தியாக இருந்திருக்கிறது. ஒரு தேர்தல் பரப்புரைக்கான கூட்டம், பின்னால் மக்கள் கொத்து கொத்தாக சரிந்திருக்கிறார்கள். ஒருவர் மீது ஒருவராக நூற்றுக்கணக்கானோர் இருந்திருக்கிறார்கள். மீட்க முடியாமல், குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்க முடியாமல் ஒரு பெரும் பிரளயம் நடந்து கொண்டிருக்கிற போது பக்கத்தில் நடக்கிற பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு அது குறித்த எந்த சத்தமும் கேட்க முடியாத அளவுக்கான ஒரு களம் கரூரில் நிகழ்ந்திருக்கிறது என்பதே அதிர்ச்சியான ஒன்றாக இருக்கிறது.